ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எக் பிரெட் மசாலா எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் ப்ரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டை திருப்பி போட்டு நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. நான் இதே மாதிரி இன்னைக்கு ஒரு 5 பிரெட் நான் இதில் எடுத்துருக்கிறேன். ரெண்டாவதும் அதே மாதிரி ஒன்று போடுறேன். ஃபஸ்ட்டு பட்டரை போட்டுடுங்க, அப்புறமா பிரெட் அதில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த பட்டரோட டேஸ்ட்டும் அதோட சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நான் 5 பிரெட்டும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பிரெட்டெல்லாம் நம்ம எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி நான் எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஹீட் ஆன உடனே நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், அதுவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. இந்த டைமில் நான் ஒரு பாதி தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஒரு பாதி கேப்சிகம் நான் இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம இது கூட மசாலா எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம அதை கலந்து விடலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த டைம்ல நான் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதில் விடுறேன். அதை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த சென்டரில் நான் 2 முட்டை இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. முட்டை விட்டுட்டு இப்படி மெதுவாக கலந்து விடுங்க. பாருங்க, முட்டையை நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட்டு இதெல்லாம் நம்ம இதில் கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு எல்லாம் அந்த முட்டை மசாலா எல்லாமே அந்த பிரெட்டோட சேர்ந்து வரணும். இப்போ இந்த டைமில் நான் 2 ஸ்பூன் அளவு சூடான தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி 1 டைம் நம்ம கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலையை நம்ம தூவி விட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பரான எக் பிரெட் மசாலா நமக்கு ரெடி ஆயிட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.